வணக்கம் மக்களே. குல்மர்க் முடிச்சுட்டு நான் இப்போ உங்கள கூட்டிட்டு போற இடம் தான் காஷ்மீரோட இதயம்னு அழைக்கப்படுற டல் லேக். டல் லேக் ரொம்ப பெருசு. சுமார் 18 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் பரவி கிடக்குது. சுற்றி பாருங்கள், அந்த ஸ்னோ மவுண்டன், க்ரீன் கார்டன், கூல் ப்ரீஸ் எல்லாமே அப்படியே வாட்டரில் சூப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு திங் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஷிக்காரா ரைட். அந்த க்யூட் கலர்ஃபுல் போட்ஸில் உட்காந்து லேக்கை ஸ்லோவாக ஃப்ளோட் ஆகுற ஃபீலிங் ஜஸ்ட் வாவ். ஷிக்காராவில் போகும்போதே ஏரிக்குள்ளே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். இமேஜின், பீப்புள் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் செல் பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ் செல் பண்ணுறாங்க, எல்லாமே ஃப்ரம் த போட்ஸ். டல் லேக் நாட் ஜஸ்ட் ஃபார் டூரிஸ்ட், இது ஒரு லோக்கல் லைஃபோட ஒரு பெரிய பார்ட். இங்கே தான் அவங்க தங்கியிருக்காங்க, இங்கே தான் அவங்க செல் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே டல் லேக்லேயே இருக்குது இங்கே இருக்க மக்களுக்கு. காஷ்மீருக்கு வர ஒவ்வொருவரும் ஃபஸ்ட்டு கேட்குற இடமே இதுதான். ஏன்னா டல் லேக் வந்து காஷ்மீரோட அழகை பிரதிபலித்து காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட் ஹவுஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க, என்ன ஏது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்ரூமில் வாட்டர்லாம் ஸ்பில் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஃபுல்லாகவே உட்டு ஊறிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்தாங்க. Okay, if you don't, because we provide you hot water bag. Okay. We stay 2 days hot. Okay. It is good for health also. Okay. This is also designed by British people. Okay. Nowadays no one affords this. Nowadays new technology, gas and electric, which is not safe. This is very expensive because of wood. Okay. 3,000 rupees 1 quintal. Okay. But it is safe for property and people also. Okay. Because that gas and electric, that is not safe for lot of houseboat been buried in the hotel. Okay. Tourists been dying. Which country you from? State? No, the same. India only, from Tamil Nadu. Tamil Nadu. We got lot of people Tamil Nadu. Suppose if we burn this one, don't put any Don't put any clothes here. It can burn. Don't go close, okay? Okay. Don't touch when it is hot. Okay. Your hand can stick. Okay. That's why. இந்த மாதிரி போட்டு இப்போலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே கிடையாது. இது எல்லாமே பழைய காலத்து பிரிட்டிஷ் காலத்து போட்டு. இது எல்லாமே 100 crores, 400 crores, 300 crores அந்த மாதிரி ஒர்த்துள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதனுடைய வேலைப்பாடுகளை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. டல் லேக்குள்ளே அந்த வுட்டன் ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணுனா அது ஒரு லைஃப் லாங் மெமரி மாதிரி இருக்கும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஷிக்காராவில் சும்மா உட்காந்து 30 நிமிஷம் சுற்றினா மனசுக்கு எவ்வளோ சாந்தமாக இருக்கும் தெரியுமா. மெதுவாக நீங்கள் நீந்திக்கிட்டே போகும்போது ஏரிக்குள்ளே சின்ன சின்ன கடை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு வேறு லெவல் ஃபீலிங்க.
இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான திங் ஷோ பண்ண போகிறேன். அதுதான் ஸ்ரீநகரோட ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். எஸ், இது ஒரு ரியல் ஒர்க்கிங் போஸ்ட் ஆஃபீஸ். உலகத்திலேயே ஒரே ஒரு ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ்னால் அது இதுதான். டல் லேக்கில் ஒரு பெரிய உட்டன் ஹவுஸ் போட் மாதிரி இருக்குது, ஆனால் அது வந்து போஸ்ட் ஆஃபீஸாக இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து டெய்லி லெட்டர்ஸ், பார்சல் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்களாம். இது சுமார் 200 வருஷமாக இருக்குது. பிரிட்டிஷ் டைமில் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. வின்டரில் டல் லேக் கம்ப்ளீட்லி ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த டைமில் பீப்புள் ஸ்கேட்டிங், ஈவன் கிரிக்கெட் கூட விளையாடுவாங்களாம். சம்மரில் ஃபுல்லாக க்ரீனரி, லோட்டஸ் ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே ஃப்ளோட் ஆகுமா. நாங்கள் போன டைம் வந்து 2க்கும் மிட் டைம், ஸோ எம்டி டல் லேக்காக தான் இருந்துச்சு. பட் செம்ம கூல். நைட் டைம் இந்த ஹவுஸ் போட்டை லைட்டிங்கோடு பார்க்குறதும் ஒரு சூப்பர் ஃபீல் தாங்க. ஸோ இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். செம்ம சில்லு. நாங்கள் காஷ்மீரில் ஸ்டே பண்ணதுலேயே ரொம்ப 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 கூலான இடம்னு பார்த்திங்கன்னா அது போட் ஹவுஸ் தான். மார்னிங் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இதுதாங்க. ஸோ நாங்கள் எங்கள் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு பிரிய மனசே இல்லாமல் காஷ்மீரை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைய vlog. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு பதிவு பண்ணுங்கள். ஸோ பாய் பாய்.